ஆனால் நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணோம், நாங்கள் தான் கூடவே ஒட்டி உறவாடினோம் தேசிய தலைவரோட அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிற இந்த வாய்கள் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் எந்த இடம்? லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே முள்ளிவாய்க்கால் உட்பட, அதில் கூட்டு குற்றவாளி திமுக. நாங்க தான் ஈழத்துக்கு எல்லாத்தையும் பண்ணோம், இங்கிருந்து நாங்க தான் உதவிகள் செஞ்சோம், சீமான் என்ன கிழிச்சாரு, நீ அங்க என்ன புடுங்கிட்டு இருக்கிறப்ப முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரம் கலைஞர்களோடு நாங்கள் மீண்டும் அந்த கூட்டணியை உறுதி செய்தோம். இப்படி ஏதாவது சீமான் அவர்கள் செய்தாரா? இது வேறு நாடாக இருந்தாலும் நாம் தமிழ்நாட்டவர் என்கிற உணர்வை தாண்டி நாம் எல்லாருமே தமிழ் இனத்தவர் அப்படின்ற உணர்வை பல லட்சம் இளைஞர்களுக்கு விதைத்தவர் அண்ணன் சீமான் அவர்கள். நீங்க என்ன கிழிச்சிங்க? தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இதுவரை நம்முடைய ஜவாஹியர் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இனிமேலும் இந்த வலையொலி இந்த மண்ணுக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணினால், இந்த வலையொலி மேன்மேலும் வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ட்விட்டரில் ஒரு நண்பர் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார். ஒரு நகைச்சுவை காட்சி, சிங்காரவேலன் அப்படின்ற படத்தில் வர ஒரு நகைச்சுவை காட்சி. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அதை எதுக்கு ஷேர் பண்ணாருன்னா எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு நீங்கள் பாருங்க. இதாங்க அந்த காமெடி காட்சி. எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு எதுவும் தோணலை, எனக்கு யாருடைய ஞாபகமும் எனக்கு வரல. எதுக்கு இதை பகிர்ந்துருந்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் செய்த சம்பவத்தால் இந்த திராவிடர்கள் தூக்கம் கெட்டு தினம் தினம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றது நமக்கு தெரியும். பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருத்தமாடா ஒரு பிம்பம், அந்த பிம்பத்தை இப்படி சல்லி சல்லியாக ஒருக்கிட்டீங்களேடா அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அது என்ன பிம்பம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஈவேரா எனும் பிம்பம். சரி, இப்போ நம்ம மேலே ஒரு விமர்சனம் வருது, நம்ம மேலே ஒரு அவதூறு வருது அப்படின்னா, அல்லது ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? சாதாரண மனிதர்கள் என்ன செய்வாங்க? அந்த குற்றச்சாட்டை பொய் என நிரூபிக்கணும், அந்த விமர்சனத்தை பொய் என்று ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். இது மனிதர்கள் செய்யக்கூடிய வேலை. ஆனால் இது எதுவுமே, இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய எதுவுமே திராவிடர்களுக்கு பொருந்தாது. அவங்க ஒரு வித்தியாசமாக அவங்க பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? யார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்களை பற்றி அவதூறு, அவங்களை பற்றி ஆபாசமாக பேசுவது, இதுதான் இந்த திராவிடர்களுடைய பாணி. அந்த வகையில் அவங்க புதுசாக பிடிச்சிட்டு வந்திருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்ற ஒரு இயக்குனர். ஏதோ 2-3 படம் எடுத்துருக்கிறாராம். 2 படம், வெங்காயம்ன்ட்டு ஒரு படம், நல்ல படம். அதே போல் பயாஸ்கோப்னு ஏதோ படம் எடுத்துருக்காராம். அந்த ப்ராடக்டை பிடிச்சிட்டு வந்துருக்கிறாங்க. அந்த வாய்க்கு எவ்வளோ வாடகை கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. அதை வச்சு என்ன சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் தேசிய தலைவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் அது உண்மையான புகைப்படம் இல்லை, ஏன்னா அதை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஏதோ தமிழன் தொலைக்காட்சியில் எடிட்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கேட்டாங்களாம் அவர்கிட்ட, அண்ணன் சீமான் அவர்களுக்கு பரிசளிக்கணும், அதனால இயக்குனர் மகேந்திரன் அவர்களும் தேசிய தலைவரும் இருக்கக்கூடிய புகைப்படம் ஒரு பக்கம், அண்ணன் சீமான் அவர்கள் தனியாக இருக்கக்கூடிய புகைப்படம் ஒரு பக்கம், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு சீமான் அண்ணன் தேசிய தலைவரோட இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணி எடிட் பண்ணி ஒரு புகைப்படங்களுக்கு கொடு, அண்ணன் சீமான் அவர்களுக்கு நாங்கள் பரிசளிக்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம். இவரும் என்ன பண்ணாராம், எடிட் பண்ணி கொடுத்துட்டாராம். இதில் அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, அதில் பாருங்கள், நான் டெக்னிக்கலாக ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாமல். அண்ணன் சீமான் அவர்களுக்கு பின்னாடி ஷேடோ இருக்கும், நிழல் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா தேசிய தலைவருக்கு பின்னாடி அந்த ஷேடோ நிழல் இருக்காது அப்படின்ட்டு தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒளரி வச்சுருக்காப்புல. ஆனால் என்னென்னா, நாம் தமிழர் கட்சிக்காரங்க அந்த புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து இப்போ பகிர்ந்துருக்குறாங்க. இது நம்ம யூடியூப்பில் போட முடியாது, போட்டால் அது வேறு மாதிரி பிரச்சனையாக போயிடும். என்ன அப்படின்னா, அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது எப்படி அண்ணன் சீமான் அவர்களுடைய புகைப்படத்திற்கு பின்னால் எப்படி நிழல் இருக்குதோ, அவருடைய உருவத்துக்கு பின்னால் எப்படி நிழல் இருக்குதோ, அதே போல் தேசிய தலைவர் ஒரு பக்கமாக இப்படி திரும்பி நின்று இருக்கும்போது அவருடைய நிழல், அவருடைய கையுடைய நிழல், அதே போல் அவருடைய தொப்பி இப்படி முன்னாடி இருக்கும் இல்லையா, அந்த நிழல் கொண்டு பர்ஃபெக்டாக விழுந்திருக்குது அந்த புகைப்படத்தில். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நீ சொல்லக்கூடிய அந்த கதைக்கும் நடந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தெரியுது. போய் சொல்லுங்க, ஆனால் கொஞ்சமாச்சும் அது பொருந்துற மாதிரி சொல்லுங்க. சரி, ஓகே, உனக்கு தான் அறிவு இல்லை, உனக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல அந்த திராவிட பெருசுங்க, திராவிட பெரிய மனுஷங்க, இந்த பெரிய பெரிய மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய தொப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த பெருசுங்க, அதுங்களுக்குமா புத்தி இல்லை? சொல்லி கொடுக்குற பொயில கொஞ்சமாச்சும் லாஜிக் இருக்கணும்ல. இது ஒரு விஷயமா? இப்போ இது வந்ததுலேருந்து இவர் ட்விட்டரில் ஒரு ட்வீட்டு தான் போட்டார், அந்த எடிட்டர் நான் தான் பண்ணி கொடுத்தேன். அதுலேருந்து பார்க்கணுமே, எல்லா மீடியாவும், சன் நியூஸு, நியூஸ் 7, புதிய தலைமுறை, தந்தி டிவி எல்லாமே ஒரு பக்கமாக, எல்லா ஊடகங்களும் போயிட்டு ஒரு பக்கமாக இருந்து பேட்டி. ஏன்னா அவர் இப்போ தான் கோல்டு மெடல் வாங்கிட்டு இந்தியாவுக்கு திரும்பி இருக்கிறாரு, அதனால் அவர்கிட்ட போய் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே நீங்கள் தான் அந்த புகைப்படத்தை எடிட் பண்ணீங்களா? அப்போ அது உண்மையான படம் இல்லையா? அப்போ சீமான் தேசிய தலைவரை சந்திக்கலையா? அதெல்லாம் பொய்யா? எனக்கு புரியல. ஏண்டா டேய், சில்றத்தனம் பண்றதை எப்படா மூஞ்ச இவ்வளவு சீரியஸா வச்சுன்னு பண்றீங்க? அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா அவருடைய பிம்பத்தை உடைச்சார் இல்லையா, அதுக்கு இந்த திராவிடர்கள் ராப்பகலா தூக்கம் இல்லாம கதறிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால அவர்களுடைய அழுகையை நிறுத்துவதற்காக, அவர்களுடைய ஆற்றாமையை போக்குவதற்காக இப்ப என்ன பண்றாங்களாம், அண்ணன் சீமான் அவர்களுடைய பிம்பத்தை இவங்க உடைக்கிறாங்களாம்.
அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேராயுதத்தை அவங்க கையில் எடுத்துருக்கிறாங்களாம். என்னடா பித்தலாட்டம் அது? ஒரு குழந்தை அழுகுது, அந்த குழந்தையோட அழுகை நிப்பாட்டணும்னா என்ன பண்ணலாம்? சரி, சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நீ பண்ணுற வேலைன்னு தெரியுமா? களிமண்ணை உருண்டை பிடிச்சி அதான் சாக்லேட்டுன்ட்டு அந்த குழந்தை வாயில போய் திணிக்கிற. யார் அந்த குழந்தை? ஏதாவது இந்த அழுதுட்டு இருக்கிறாங்களே இந்த திராவிடர்கள் தான். அதுக்கு இந்த கொத்தடிமை ஊடகங்கள்லாம் ஒரு பக்கமாக இருந்து செய்தி உடனே இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஐயா RS பாரதி அவர்கள் சொன்னது தான் ஞாபகத்து வருது. டிவி காரங்க இருக்காங்க பாருங்க, அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியம் அவனுக்கு கிடையாது. பம்பாயில் இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறாங்க. முன்னெல்லாம் இந்த திராவிட இயக்க பெரிய மனுஷங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? சீமான் ரொம்ப நேரம்லாம் தேசிய தலைவரை பார்க்கலீங்க, ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்தாரு, அதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னாங்க. அதுக்கு இந்த கீழே இருக்கிற திராவிட தற்குறிங்க, ஆமா 10 நிமிஷம் தான் பார்த்தாரு, 10 நிமிஷம் தான் பார்த்தாரு. இப்போ அதே பெரிய மனுஷன் என்ன சொல்றாங்க? அவர் பார்க்கவே இல்லைங்க, சீமான் வந்து தேசிய தலைவரோட எடுத்த போட்டோலாம் அது பொய்யுங்க, அது எடிட்டுங்கிறாங்க. உடனே இந்த கீழே இருக்கிற தற்குறிங்களும் ஆமா அது பொய், ஆமா அது பொய், அவர் பார்க்கவே இல்லை. அதில் ஒரு சந்தோஷம் பார்த்துங்களா இவங்களுக்கு? சரி, உங்கள் பேச்சுக்கே வரணும்னு வச்சுங்களேன், அவர் பார்க்கவே இல்லைப்பா, விட்டுருங்கப்பா, தேசிய தலைவரை சந்திக்கவே இல்லை, புகைப்படம் எடுக்கவே இல்லை, இருக்கட்டும். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் எல்லாத்தையும் பெருசாக சாதிச்சிங்க. யார்? இந்த திராவிட பெரிய மனுஷங்க, கொளத்தூர் மணி, சுபவீரபாண்டியன், கு ராமகிருஷ்ணன், அப்புறம் ஐயா வைகோ, இவங்கெல்லாம் தான் போய் தேசிய தலைவரை ரொம்ப நேரம் சந்திச்சாங்க, இவங்கெல்லாம் தான் உதவி பண்ணாங்க. இருக்கட்டும்பா, நீங்கள் பண்ணதாகவே இருக்கட்டும்பா, அந்த கிரெடிட்டை நீங்களே வச்சுக்கங்கப்பா, அதை நான் எடுக்கலப்பா. இப்போ நீங்கள் எங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? 2009க்கு பிறகு இனப்படுகொலை தமிழை சந்தித்ததுக்கு அப்புறமா நாங்கள் புலிகளுக்கு உதவினோம், நாங்கள் தான் எல்லாத்தையும் செய்தோம். இப்போ எங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க? நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற இடம் என்ன? அண்ணன் சீமான் அவர்கள் என்ன செஞ்சார்? அது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற இளைஞர்கள்கிட்ட, லட்சக்கணக்கான இளைஞர்கள்கிட்ட நீங்கள் யார்கிட்ட வேணால் போய் கேளுங்க, உங்களுக்கு தேசிய தலைவரை பற்றி அல்லது ஈழத்தில் நடந்த அங்கே விஷயங்களை பற்றி உங்களுக்கு யார் சொல்லி தெரியும் அப்படின்னு நீங்கள் சும்மா கேளுங்களேன். 99% இளைஞர்களுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தை அண்ணன் சீமான் என்ற பேராக தான் இருக்கும். சும்மா நீங்கள் செஞ்சு பாருங்க, கேட்டு பாருங்க. இதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் செய்த சாதனை. இப்போ வரைக்கும் அவர் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணோம், நாங்கள் தான் கூடவே ஒட்டி உறவாடணும் தேசிய தலைவரோட அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிற இந்த வாய்கள் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் எந்த இடம் சொல்லு? எந்த இடம்? எந்த கருணாநிதி அவர்களை, எந்த திமுகவை இன துரோகி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களோ, நான் சொல்ல, சொன்னது நீங்க தான். ஐயா வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்ல, லட்சக்கணக்கான தமிழர்கள் ஈழத்தில் படுகொலை செய்யப்பட்டார்களே, அதற்கு கூட்டு குற்றவாளி திமுக அப்படிங்கிறாரு. லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே முள்ளிவாய்க்கால் உட்பட, அதில் கூட்டு குற்றவாளி திமுக. அந்த திமுகவுக்கு ஆதரவாக உட்காந்துக்கிட்டு, அந்த திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு, உதயநிதியின் உயர்வுக்கு காரணம் இதுவா அதுவான்ட்டு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இந்த திராவிட பெருசுகள் நீங்கள் வந்து அண்ணன் சீமானை குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் தான் ஈழத்துக்கு எல்லாத்தையும் பண்ணோம், இங்கிருந்து நாங்கள் தான் உதவிகள் செஞ்சோம், சீமான் என்ன கிழிச்சாரு, நீ அங்கே என்ன பிடுங்கிட்டு இருக்கிறப்ப? சீமான் இன்னி வரைக்கும் எவ்வளவோ பண்ணியிருக்காரு. ஈழத்தை தமிழ்நாட்டின் மூலை முடுக்கிலும் இத்தனை நாள் வந்து ஒரு உண்மையாகவே மனசாட்சிக்கு நேர்மையாக நான் கேட்குறேன், பல லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தமிழ்நாடு வேற இலங்கை வேற அப்படின்ற உணர்வு தான் பல நாட்களாக இருந்து வந்த உணர்வு. ஆனால் அது வேறு நாடு இது வேறு நாடாக இருந்தாலும் நாம் தமிழ்நாட்டவர் என்கிற உணர்வை தாண்டி நாம் எல்லாருமே தமிழ் இனத்தவர் அப்படின்ற உணர்வை பல லட்சம் இளைஞர்களுக்கு விதைத்தவர் அண்ணன் சீமான் அவர்கள். நீங்க என்ன கிழிச்சிங்க? இதே அங்கு நடந்த இனப்படுகொலைக்கு காங்கிரஸ் தான் காரணம் என்று திரும்ப அவர்கள் என்ன சொல்றாரு? இனி எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் காங்கிரசுக்கும் விசிகாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னாரு. இப்படி சொன்ன திரும்ப அவர்கள் தான் இனப்படுகொலை நடந்து முடிந்த அடுத்த தேர்தலிலேயே காங்கிரஸோடும் திமுகவோடும் கூட்டணி வச்சார். வச்சதுக்கு அவர் ஒரு சொன்னார் பாருங்க. வச்சுட்டு அந்த நேரத்தில் வந்து எங்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க, இனப்படுகொலை அங்கு செய்தி முடித்திருக்கிறது காங்கிரஸ், அதுக்கு துணை திமுக, தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே கொதிப்பில் இருக்கிறாங்க, எல்லா மக்களும் வெறுப்பில் இருக்கிறாங்க, நீங்கள் அந்த கூட்டணிக்கு போகாதீங்கன்னு என்னை தடுத்தாங்க, ஆனால் நான் போய் கூட்டணி வச்சேன். 2009 முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரம் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் கோபம் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எதிராக இருக்கிறது. கலைஞர் அவர்களோடு நாங்கள் மீண்டும் அந்த கூட்டணியை உறுதி செய்தோம். இப்படி ஏதாவது அண்ணன் சீமான் அவர்கள் செய்தாரா? அன்னைக்கு இனப்படுகொலை முடிந்து கட்சி தொடங்கிய அந்த நாளில் என்ன பேச்சு பேசினாரோ, எந்த காலத்திலும் இந்த திமுக காங்கிரஸ் எங்கள் தமிழ் இனத்தின் எதிரி, திமுக தமிழினத்தின் துரோகி என்று எந்த நிலைப்பாட்டை எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டில் 15-16 ஆண்டுகளாக இன்னி வரைக்கும் அந்த நிலைப்பாட்டை விட்டு மாறினாரா? மாறல. ஆனால் மாற்றி மாற்றி பேசுகிற வாடகை வாய்கள் நீங்கள் அங்கே போய் திமுக கூடாரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு சால்ரா அடிச்சுக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கும் நக்கல் அடிக்கிறதுக்கும் வாய் வருது அப்படின்னா என்ன விதமான
மனிதர்கள் நீங்க. அதனால அண்ணன் சீமான் அவர்கள் மீது நீங்க இன்னும் என்னென்ன அவதூறு பரப்ப முடியுமா பரப்புங்க. இன்னும் இந்த மாதிரி 1000 வாடகை வாய்களை கூட்டிட்டு வந்து நீங்க வாடகை கொடுத்து நீங்க பேச வைங்க. இந்த மாதிரி சில்லறத்தனம் பண்ணிட்டு இருங்க. இந்த ஊடகங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு வச்சுக்கங்க. என்ன வேணா பண்ணுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம், குட்டி குட்டி பசங்களாம் அவங்க மூஞ்சில காரி துப்பிட்டு இருக்கிறாங்கன்றதை மறந்துடாதீங்க. அதே போல அண்ணன் சீமான் அவர்கள் பின்னால் எப்போதும் ஈழத்தமிழர்களும் தமிழ் தேசியவாதிகளும் இருப்பார்கள். அவருடைய கொள்கையிலிருந்து தடம் மாறும் வரை அண்ணன் சீமான் அவர்களோட தான் இருப்பாங்க. அதை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல இந்த நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் பின்விளைவாக தமிழ்நாட்டில் திராவிடமும் ஈவேரா அப்படின்ற பிம்பமும் மேலும் சுக்கு சுக்காக உடைக்கப்படும். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.